சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி நிகழ இருக்கின்றது. இந்த குரு பெயர்ச்சியில் கட்டாயம் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிகள் யார் யார் அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல தெளிவா நம்ம பார்க்க போறோம். குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து தனது உச்ச வீடான கடக ராசிக்கு இடம்பெயர்ச்சி அடைகிறார். குரு பகவான் உச்சம் பெறுவதால் பொதுவாக பாதிப்பு குறைவாக இருக்கும். இருப்பினும் குரு பகவான் அமரும் இடங்களின் அடிப்படையில் பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிகள் ஒரு சில இருக்கத்தான் செய்கின்றது. அப்படி பரிகாரம் செய்ய வேண்டிய முதல் ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகம் ராசிக்காரர். கடக ராசிக்கு குரு உங்கள் ராசிக்குள்ளேயே 1ஆம் இடத்தில் அமர்வதால் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. தேவையற்ற மனக்குழப்பம் மற்றும் தேவையற்ற அலைச்சல்கள் வரும் வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது. நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள சிவன் கோவில்ல குரு பகவான் பெயர்ச்சி என்று யாகங்கள்லாம் நடக்குது அப்படின்னா, உங்க பெயர், ராசி, நட்சத்திரம் சொல்லி அந்த யாகங்கள்ல கலந்து கொள்ளுங்கள். அடுத்து 2வதாக பரிகாரம் செய்து கொள்ள வேண்டிய ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்ம ராசிக்காரர். சிம்ம ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 12ஆம் இடத்தில் மறைவதால் தேவையற்ற வீண் செலவுகள் மற்றும் மருத்துவ செலவுகள் வரக்கூடும். சுப செலவாக மாற்றுவது நல்லது. அதாவது உங்க கையில பணப்புழக்கம் நிறையா இருக்கும். விரய செலவு வரும். அந்த விரயத்தை சுப விரயமா மாத்துறது உங்க கையில தான் இருக்கு. 3வது பரிகாரம் செய்ய வேண்டிய ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்காரர். குரு பகவான் 10ஆம் இடத்தில் அமர்வதால் தொழில் மற்றும் வேலை செய்யும் இடத்தில் பணிச்சுமை கூடும். இடமாற்றம் அல்லது தேவையற்ற அசிங்கங்களை சந்திக்க நேரிடலாம். அதாவது 10ல குரு இருந்தாலே பதவி பறி போகும் அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்கின்றது. அதனால தொழில் செய்கிற இடத்துல எல்லாம் யாராவது உங்களை சீண்ட தான் செய்வாங்க. சற்று அமைதியாக இருப்பது நல்லது. அது மட்டும் இல்ல, வேற ஒரு இடத்துல நல்ல வேலை கிடைக்குதுப்பா, வந்துருப்பா அப்படின்னு சொல்லும்போது, இருக்கிற வேலையை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா மற்றொரு வேலை கிடைப்பதில் ரொம்பவே தாமதமாகும். 4வது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு ராசிக்காரர்கள். குரு 8ஆம் இடத்தில் நுழைவதால் பண விஷயங்களில் ஏமாற்றங்கள் மற்றும் காரிய தடைகள் வரலாம். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது ரொம்பவே முக்கியம். 5வது ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பம் ராசிக்காரர்கள். குரு பகவான் 6ஆம் இடத்திற்கு வருவதால் கடன் தொல்லைகளால் வீண் வம்புகள் மற்றும் எதிரிகளால் மறைமுக தொல்லைகள் ஏற்பட அதிகமாகவே வாய்ப்புள்ளது. இந்த 5 ராசிக்காரர்களுமே குரு பயிற்சிக்கு பிறகு இந்த 1 வருட காலத்திற்கு தொடர்ந்து இந்த வழிபாடை செய்யுங்கள். என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமைகள்ல சிவன் கோவில்ல உள்ள குரு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்கள் சாற்றி நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும். வியாழக்கிழமைகளில் அசைவத்தை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லை, கொண்டக்கடலை மாலை தட்சிணாமூர்த்திக்கு அணிவதும், கொண்டக்கடலை சுண்டல்கள் நீங்கள் தானமாக கொடுப்பதும், மாணவர்களுக்கு எளிய கல்வி உதவி செய்வதும் ரொம்பவே நல்லது. வியாழக்கிழமைகளில் மஞ்சள் நிற ஆடைகள் நீங்கள் பயன்படுத்துவது, அப்படி மஞ்சள் நிற ஆடைகள் முழுமையாக பயன்படுத்த முடியாதவர்கள் கூட மஞ்சள் நிற கைக்குட்டையை தொடர்ந்து பயன்படுத்துவதும் ரொம்பவே நல்லது. குரு மந்திரத்தை தினமும் உபதேசிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. வியாழக்கிழமைகளில் ஓம் தட்சிணாமூர்த்தியே நமக, ஓம் குருவே நமக, இது போன்ற மந்திரங்களை அடிக்கடி நீங்கள் உச்சரிக்கும் போது குருவினால் ஏற்படும் பாதிப்புகள் அனைத்தும் குறையும். முடிந்தவர்கள் குரு பரிகார ஸ்தலங்களுக்கு நீங்கள் சென்று வரலாம். அந்த பரிகார ஸ்தலங்கள் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலங்குடி, கும்பகோணத்துக்கிட்ட இருக்கிற ஆலங்குடி கோவிலுக்கு நீங்கள் செல்லலாம். திட்டை, தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள திட்டை கோவிலுக்கு சென்று வரலாம். திருச்செந்தூர்ல சுப்பிரமணிய சுவாமி கோவில்ல கடற்கரை ஸ்தலமான குரு பகவானுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். இந்த 3 இடங்கள்ல எந்த இடத்துக்கு உங்களால் செல்ல முடிகின்றதோ சென்று தாராளமாக வழிபாடு செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓம் குருவே நமக அப்படிங்கிற கமெண்ட்ஸை மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.